அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். கடந்த மாதம் நம்ம சொல்லியிருந்தோம் தனியான பயணம் முடியாதோ அப்படின்ட்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மனது தடுமாற்றத்தால் விதி மாறும். சில நேரங்களில் சில பேருக்கு ஏற்படும். அதுதான் இந்த மாதத்துல முக்கியமான விஷயம். அது எந்தெந்த விஷயத்துல மனது தடுமாறும் அப்படின்னாக்க, குறிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு காதல்ல இருக்கீங்க, ஒரு நட்புல இருக்கீங்க அப்படின்னாக்க, இது சரியா தவறா, இது தொடரலாமா வேண்டாவா என்ற ஒரு தடுமாற்றங்கள் உங்க மனசுல பெருந்துட்டு இருக்கும். சில உறவுகள், குறிப்பா உங்களை விட்டு போன உறவுகளை நினைச்சு ஒரு தடுமாற்றம். பிரிந்தவர்கள் சேர்வதற்கு வருவாங்களா அல்லது சேர மாட்டாங்களா என்ற ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க, இந்த குரு பகவானை பொறுத்தவரை ராசியாதிபதி லக்னாதிபதி இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்து வக்கரமாயிருக்கிறாரு. ரோகிணி நட்சத்திர சாரத்துல இருக்கு. 8 குடிகளுடைய நட்சத்திர சாரத்துல இருக்கிறதுனால ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். வாழ்க்கையில பயணங்கள் இருக்கும், பிள்ளைகள் வகையில செலவுகள் இருக்கும். குறிப்பா பிள்ளைகள் வகையில சில தடுமாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த குருவை பொறுத்தவரையில் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நல விஷயத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளும் அவ்வப்போது வந்து நீங்கும். அதற்கு கொஞ்சம் பண விரயமும் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சூரியனை பொறுத்தவரையில ராசியிலேயே இருக்கிறதுனால ஜனவரி 14ஆம் தேதி வரலும் பாத்தீங்கன்னாக்க கோபம் இருக்கும், டென்ஷன். 9 ராசியில ஒரு நிலையில பாத்தீங்கன்னாக்க நேர்மையா இருப்பீங்க, விடாபிடியான கொள்கையை கொண்டு இருப்பீங்க. அந்த விடாபிடியா கொள்கைன்றது உங்களுக்கு நெகட்டிவா ஒர்க் அவுட் ஆகும். இந்த நேரத்துல குறிப்பா பாத்தீங்கன்னாக்க ஒரு காதல் இருக்கீங்க, ஆனா பெற்றோர்களுக்கு அது பிடிக்கிறது இல்ல. பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் செய்யவும் மனசு இல்லை, அல்லது அந்த காதலிலேயே தொடரவும் மனசு இல்லை. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை. அந்த ஒரு கைவிடவும் முடியாது, தொடரவும் முடியாதுன்ற மாதிரி ஒரு நேர்மையான கொள்கையால கொஞ்சம் மனம் கஷ்டப்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கீங்க, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னாக்க அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் முதல் 14 நாள் வரும். ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால 7ஆம் இடத்தை பார்க்கும். சூரியனும் புதனும் சேர்ந்தே ராசியில இருக்கு. வாழ்க்கை துணைவர் உங்களை நேசிச்சாலையும் வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள் போகும், அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவருடைய உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஜனவரி 14ஆம் தேதி வரலாம். இந்த சூரியனை பொறுத்தவரை ராசியில் இருக்கும்போது தேவையற்ற கோபம், யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு, வெறுமை, ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்களும் இழுத்து விடுவாங்க. அதனால டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த டென்ஷன் கோபத்தை இந்த மாதத்தை பொறுத்தவரையில நீங்கள் தவிர்க்க வேண்டும். திடீர்னு இப்ப பெரிய முடிவுகள்லாம் எடுக்காதீங்க. ஏதாவது ஒரு அசெட் வாங்கணும், சொத்துக்கள் வாங்கணும்னா இந்த ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு அந்த முடிவுகளை எடுங்க. ஒருத்தர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமே பாத்தீங்கன்னாக்க குறைந்தபட்சம் ஜனவரி 14ஆம் தேதி வரலும் எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்க இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையில பிற்பகுதியில கூட மாற்றத்தையோ அல்லது பாதிப்பையோ பெரிய அளவுக்கு ஏற்படுத்தலாம். சரி, இப்ப இந்த 14 நாள் திருமணம் போன்ற சுப காரியத்துக்கு செட் ஆகுமான்னா செட் ஆகாது. ராசியிலேயே சூரியன் புதன். அதே போல இந்த நேரத்துல நீங்க எந்த விதமான கன்க்ளூஷன் கொண்டு வராதீங்க. இப்ப வரன் வருதுன்னா கூட அவங்க ஓகே சொன்னாங்கன்னா கூட நீங்க முடிவு சொல்லாதீங்க அல்லது முடிவு எடுக்காதீங்க. அதே போலதான் ஈவன் தொழில கூட, வேலையில கூட இந்த நேரத்துல நீங்க மாற்றத்தை செய்யாம இருக்கிறது நல்லது. இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சனி சுக்கிரன் சேர்க்கை. 6 குடியவன் 3ஆம் இடத்துல இருக்கலாம். 3ஆம் இடத்துல 6 குடிவன் சனியும் சுக்கிரனும் சேர்க்கை. அதனால ஜனவரி 28ஆம் தேதி வரலாம் கடுமையான உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அதாவது உங்களுடைய புகழும் உங்களுடைய கொள்கைகளும் இந்த நேரத்துல தெளிவாக மற்றவங்களுக்கு தெரியும். குறிப்பா பாத்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும், டென்ஷன்கள் இருந்தாலும், நீங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த எஃபோர்ட்டுக்கு தகுந்த ஊதியமோ அல்லது ரெகக்னிஷனோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுபத்துவமா இருக்கிறாரு சனி சுக்கிரன் சேர்க்கை. இந்த சனி பாத்தீங்கன்னாக்க 2, 3 கூடியவன். சோ சுக்கிரனோட சேரும் போது தொழில இருப்பவர்கள், வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கூட சில பேருக்குலாம் நல்ல செய்தியாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு கூடுதல் பொறுப்பால பணிச்சுமை இருக்கும், உங்களை முன்னிலைப்படுத்துவாங்க. அதனால கொஞ்சம் டென்ஷன் எல்லாம் வரும். பட் தொழில எல்லாம் எந்த பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பு, உறவுகள், திருமண வாழ்க்கை, இதுலதான் சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. அதுல சில முடிவுகள்லாம் எடுக்காம முதல் பகுதியில கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருங்க.
உதாரணமா வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப வழக்குக்கு போலாமா, கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு, உங்களை விட்டு பிரிந்து போயிட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சு இருக்கீங்க. ஒருத்தர் வந்து நினைக்கிறாரு நான் வந்து இப்ப டிவோர்ஸ் போறேன், டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுங்க, இந்த மாதத்தோட கடைசியில அதுக்கான டெசிஷனை எடுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு டெசிஷன் உங்களுக்கு வரும், அது நல்லதாகவும் இருக்கும், உங்களோட லைஃப்ல வந்து பெட்டராகவும் இன் ஃபியூச்சர்ல இருக்கும். ஸோ இந்த முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடுமாற்றத்தோடயே இருக்கும் மனசு. எந்த பக்கம் போலாம், இந்த பக்கம் போலாமா, இந்த பக்கம் போலாமான்ற ஒரு குழப்பமும் இருக்கும். இந்த குழப்பத்துல ஒரு முடிவு எடுக்கும் போது வாழ்க்கையும் குழம்பிக்கிட்டே இருக்கும். பிற்பகுதி வாழ்க்கையிலையும் எப்போதுமே ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம தெளிவா இருக்கணும். தெளிவில்லாம நாம எடுக்கக்கூடிய முடிவுகளால் தான் நம்ம வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது. அதனால நாமளும் சேர்ந்து என்ன பண்றோம், கஷ்டத்தோடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கன்க்ளூஷன் பண்ணும் போது நமக்கு ஒரு நல்ல நேரமா இருந்துச்சுனாக்க அது வந்து தெளிவான முடிவாகவும் இருக்கும், அது சரியான முடிவாகவும் இருக்கும், எதிர்காலத்துல அது பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டூரேஷன்ல கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது ஒரு ஃபர்தரா பெரிய ஒரு மேஜர் டெசிஷன், மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறது அல்லது கடனை வேணா கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு வரும். 8ல வந்து செவ்வாய் இருக்கிறாரு, கடனை திருப்பி ரீபேமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கடன் இருக்கும், கடனை ரீபேமெண்ட் பண்ணுவீங்க, ஒரு புதிய கடன் வாங்குவீங்க, ஆனா கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. நிறைய சுப விரயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா எவிடன்ஸ் இல்லாம கொடுக்காதீங்க. டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு சைன் பண்றீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்க. அதாவது இந்த முதல் பகுதியில மேக்சிமம் சைன் பண்றதே தவிர்க்கிறது நல்லது. அதே போல கைப்பொருள் கவனமா இருக்கணும். ஒரு பொருளை எடுத்துட்டு போறீங்கன்னா மறந்துடுவீங்க, எங்க வச்சோன்னு மறதி வந்து உங்களை அலைக்கழிக்கலாம். அது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல பயணம் போறீங்கன்னா உங்களுடைய கைப்பொருளை கவனமா வச்சுக்கணும். மேக்சிமம் வண்டி வாகனங்கள்ல இரவு நேரத்துல போகிறத தவிர்க்கிறது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினரால் உங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல்கள் இருக்கும், அதாவது டைவர்ஷன் இருக்கும். எதிர்பாலினருடைய அஃபையர் ஒரு பக்கம் வந்தாலையும் அந்த எதிர்பாலினுடைய அஃபையரே உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு அஃபையர் இருக்குன்னா அது கொஞ்சம் மன உளைச்சலோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சூரியனும் புதனும் மாதத்தோட பிற்பகுதியில ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்துருது. அப்போ வந்து 10 குடிவன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் தன வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். மாதத்தோட பிற்பகுதியில ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். அதே போல அரசு பணியில் இருப்பவர்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கும் ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது, புத்திசாலித்தனமா வாக்குவாதம் எல்லாம் செய்வீங்க, அதை மட்டும் குறைச்சிருங்க, அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். மேலும் சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் அதிகமா பேசாம கொஞ்சம் மௌனமா இருக்கிறது நல்லது. அதாவது நாமளா முன்கூட்டியே எதையுமே சொல்லாம என்ன சொல்றாங்களோ அதுக்கு நம்ம அந்த கருத்தை வந்து அக்செப்ட் பண்ணலாம், இல்லைன்னா டிக்ளைன் பண்ணலாம், அந்த மாதிரி மட்டும் முடிவெடுங்க போதும். அதாவது மாதத்தோட பிற்பகுதியில் சொல்றேன். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது, வருமானம்லாம் வரும். 9க்குரியவன் 2ல இருக்கும் போதும் பாக்கியங்கள் கைகூடும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாம் கூட வரன்னு பாக்குறதா இருந்தாங்க மாதத்தோட பிற்பகுதியில ஸ்டார்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். பூர்வீக சொத்து சில பேர் கைக்கு வரும், அல்லது தந்தையின் சொத்து கைக்கு வரும். தந்தையால் ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல சில பேருக்குலாம் வில்லங்க இருக்குன்னாங்க, அதுல இருந்து சில பிரச்சனைகள் தீர்ந்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சகோதர வழி ஒற்றுமைன்றது ஓரளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை இளைய சகோதர வழியில பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது, ஒற்றுமையாவே இருப்பீங்க. சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் சொல்ல போனாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கு. பிரஷர் மட்டும்தான் இருக்கும், கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு வந்து முன்னிலைப்படுத்தி கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்க. அதனால நீங்க கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரை அடைவீங்க. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். மேலும் வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு உங்களுக்கு ஏற்படும். வண்டி வாகனங்கள் வகையாக செலவுகள் சில பேருக்கு ஏற்படும். இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படலாம், குறிப்பா வீடு மாற்றம், ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போய் செட்டில் ஆகுறது, இந்த மாதிரி பயணங்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். அதே போல சில நேரங்கள்ல சுகம் கொஞ்சம் கெடும். அதாவது குறிப்பா கணவன் மனைவி உறவு நிலையில் இருக்கீங்கன்னாக்க தாம்பத்திய சுகம் பெருசா இல்லாத மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்கும். 2வது பகுதியிலையும் சூரியன் செவ்வாய் சமசப்தமா பார்வை பார்க்கறதுனால சப்போஸ் நீங்க பெண்களாக இருக்கீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரோட ரொம்ப இன்டராக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இல்லாத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த மாதத்தோட இறுதியில சில பேருக்கெல்லாம் வந்து புத்திர பாக்கியத்துக்கான நல்ல செய்திகள் கிடைக்கும். நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் கிடைக்கல என்பவங்க அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும். புத்திர பாக்கியம் சம்பந்தமாக சில பேர் வந்து பிள்ளைகள் வகையில வந்து உங்களுக்கு சுப செலவுகளும் ஏற்படும். பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறீங்கன்னாக்க அந்த வரன்கள் அமைந்து
இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தோட ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் ஜனவரி 28ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போயிடும். ராகு சுக்கிரன் 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் ஆகுவாரு. 6 குடியவன் உச்சமாகிறதுனால இந்த வேலை இல்லாம தேடக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து மாதத்தோட இறுதியில வேலை உறுதியா கிடைக்கும். மேக்சிமம் ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு வந்து சுக்கிரன் உச்சமாகிறதுனால இடத்துல சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ஒரு 5 மாதம் வந்து மீனத்திலேயே இருப்பாரு. அந்த வகையில 6 குடியவன் உச்சமாகும் போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அரசு பணிக்கு முயற்சி பண்ணுங்க, அல்லது அரசு தேர்வு எழுதி ரிசல்ட் வந்திருக்கு ஆனா போஸ்டிங் கிடைக்கலன்றவங்களுக்கு எல்லாம் நிறைய சான்சஸ் இருக்கு ரிசல்ட் வர்றதுக்கு, அல்லது போஸ்டிங்கே கிடைக்கிறதுக்கு கூட இந்த காலகட்டத்துல வாய்ப்பு இருக்கு. அல்லது நல்ல வேலைக்கு கம்பெனில ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வழக்கு இருக்குன்னா கூட பிப்ரவரி மார்ச் எல்லாம் உங்களுக்கு அந்த வழக்குகளில் வந்து சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல ஒரு ரிசல்ட் வரக்கூடிய சான்சஸ் அடுத்த மாசம் இருக்கு. ஜனவரி 28ல இருந்து அதுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ சுக்கிரன் பலமா இருக்கும் போது வீடு வாகனம் சொத்துக்கள் தொடர்பாக வாங்க நினைக்கிறவங்களுக்கு அடுத்த மாசம் உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஜனவரி 28க்கு மேல சொல்றேன். அப்ப பிப்ரவரி மார்ச்ல நீங்க என்ன பண்ணலாம், சொத்துக்கள் வாங்குறது போன்றவை உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். வரன் வந்து இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களோட இருந்து வந்த நட்பு அல்லது உறவு போன்றவை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சில மன உளைச்சலை கொடுப்பாங்க. ஆனாலும் அந்த உறவை தொடர்றதா வேண்டாவான்றதுல வந்து இந்த நேரத்துல எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதம் வரலும் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியதுதான், கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதனால கல்வியில் கொஞ்சம் மந்தத்தன்மையோ அல்லது ஆவரேஜா படிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும்னாக்க வாக்காள் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ், கம்ப்யூட்டர், ஐடி துறையில் இருப்பவங்க, மற்றும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆடை ஆபரணம், விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் கூடுதலான இன்கம் வரும், முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஜனவரி 28ஆம் தேதி வரலும் பங்கு சந்தை முதலீடு என்பது குறிப்பா இன்ட்ராடே பண்றதை வந்து தவிர்க்கிறது நல்லது. உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க செக் பண்ணிக்கணும். இன்ட்ராடே எல்லாம் பண்ணணும்னாக்க நமக்கு அந்த பிராப்தம் இருக்கா, பங்கு சந்தையில் ஈடுபட்டு அதுல லாபம் பார்க்கறதுக்கு அந்த பிராப்தம் இருக்கான்றத பார்த்துக்கிட்டு நீங்க பண்ணுங்க. பட் இந்த மாதத்தை பொறுத்தவரை பங்கு சந்தையில ஊக வாணிகங்கள்ல ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டிற்கு தானமா கொடுங்க. கோதுமை தானம் கொடுங்க, அது நன்மையை கொடுக்கும். துவரம்பருப்பு தானம் கொடுக்கலாம். கோதுமை பசுமாட்டிற்கு கொடுக்கறது, துவரம்பருப்பு வறியவர்களுக்கு பெண்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில 1 கிலோ வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சக்சஸ் கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.